பைசா பிலிம் தயாரிப்பில் யுவன் இசையில் ஸ்ரீநித் எஸ் சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடித்துள்ள ஸ்வீட்டார்ட் திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், சில பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது, கட்டட வசதி இல்லை, கழிவு பெண்கள் பள்ளிகள்லாம் கழிவிடம் இல்லை, எந்தவித சுகாதார வசதி இல்லை. இதனால் மாணவருடைய சேர்க்கை வீதம் குறையுது. இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியல. அதுதான் பெரிய தாக்கம். போன ஆண்டு 2000 கிலோமீட்டர் கிராம சாலை எடுக்கிறாங்க. அதுக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இந்த ஆண்டு அதுவே இந்த 6100 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க கிராம சாலை. அதுக்கு என்னண்டா, அதுக்கு 2200 கோடி ரூபாய். இது எதனால, இது எப்படி நீங்க மேம்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டா வேற ஏதோ சொல்றாரு அமைச்சர். குறுக்கீடு தான் இதுதான். இதனால முழுமையாக இன்னைக்கு மக்கள் படுகிற வேதனைகள், துன்பங்கள். இந்த ஆட்சி எது வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ செல்லியோ வரி மேல் வரி விதிச்சிருக்காங்க. வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேல மக்களுக்கு வரி போட்டுருங்க. இதை காட்டிலும் மயிலா ஜீவன், நாய், பூனை, பறவை, மாடு, பன்றி, இதுக்கெல்லாம் வரி போட்டிருக்கு. இது மாதிரி போட்ட அரசை பார்த்துருக்குமா? நாடோடி மன்றம் படத்தில் எங்கள் தலைவர் நடந்து வரும்போது வரி கேட்பாங்க, சாலை வரின்னு. இன்னைக்கு நடக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வரி போடணும் மொழிய, நடக்கிறது கூட வரி போட்டுருவாங்க. நீ இந்த ஆட்சியில் அந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் என்னால் பேச முடியல. விமான நிலையம் பாருங்க, கடந்த ஆண்டு 2024 மாண்புமிகு முதலமைச்சர் ஓசூரில் அறிவிக்கிறார். அறிவிக்கப்பட்ட அந்த விமான நிலையத்துக்கு இதுவரைக்கும் பூமி பூஜை போடலை. இதை காட்டில் என்னன்னா, ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படுன்றாங்க. இருக்கிறதோ 1 வருஷம், இவங்களை சொல்றதோ நீண்ட கால பணம். இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக இந்த அரசாங்கம் ஒரு விளம்பரத்தை தேடுகிறே ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை, மக்களுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடையது. இன்னும் நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் நான் பேச முடியல. அதனால் அதையெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது. பதிவானது மட்டும் நான் சொல்லிடுறேன். கொடுக்கலையே. பொதுவாகவே அமைச்சர்கள் சைகைகள், அமைச்சருடைய இதை பார்த்து தான் பேரவைத் தலைவர் செயல்படுறார். அவர் நன்னயமாக இல்லை. ஒரு ஆசிரியராக இருந்தவர் எங்களை போன்ற கடைசி பெஞ்சு மாணவர்களுக்கு அவர் உதவியணும். இல்லைன்னா உபத்திரம் கூட கொடுக்காம இருக்கலாம். அதுவும் செய்யலை. இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க, இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்றாங்கன்னா போய் பார்க்குறாங்க. அது மாதிரி எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கள் முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போகிறாங்க. அதில் அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் கலந்துருக்கேன். அதுக்கு என்னங்க, அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அவங்களுடைய குறைய சொல்ல முடியல, அதை பற்றி பேச முடியல. இதுக்கு இதை பற்றி பேசுகிறார் என்பதுதான்.